ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழக அரசியல்களும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுன்னே சொல்லலாம். தற்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு பற்றியை பற்ற வச்சுருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா 2026 சட்டமன்ற சேவை எதிர்கொள்வதற்கான ஆயத்த வழிகள்லாம் அதிமுக இறங்கிட்டாங்க, திமுகவும் ஒரு பக்கம் இறங்கிட்டாங்க. அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா தேமுதிக, புதிய தமிழகம் உள்ள கட்சிகள் இருக்குது. புதிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகளும் உருவாகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அது என்னன்னா, நாங்கள் மாநிலங்களவை தேர்தல் சம்பந்தமாக யாரிடமும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல, எந்த பொது இடத்துலையும் அதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணியில் ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுக்கப்படும் என்று ஒரு உறுதி வாக்கப்படுறதா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தகவல்கள் வெளியாயிருந்தது. சமீபத்தில் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லும்போது எங்களுக்கு சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு, வேட்பாளர் யாருங்கிறது விரைவில் அறிவிப்போம் மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் யாருக்கும் மாநிலங்களவை எம்பி பதவி கொடுப்பது சம்பந்தமாக வாக்குறுதி கொடுக்கல அப்படின்னு ஒரு குண்டத்தை போட்டிருக்காரு. இதுதான் தேமுதிக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். எம்பி பதவி உங்களுக்கு இல்லை அப்படின்னு கைது செய்யும் மூலம் தேமுதிக மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குன்னு பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி புதுசாக ஒரு அறிவிப்பையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் யாரும் நிரந்தர நண்பன் இல்லை என்று சொல்வது போல திமுகவை தவிர யாரும் எங்களுக்கு எதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்காரு. இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா, திமுக தவிர திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, எங்கள் கூட்டணியில் இடையலாங்கிற ஒரு சூசக தகவலையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்காரு. இதை என்ன நினைக்க சொல்றாங்கன்னா அரசியல் நோக்கர்கள் எல்லாருமே, இது கிட்டத்தட்ட சட்டசபை தேர்தலை மையமாக வச்சு எடப்பாடி பழனிசாமி மனசுலேருந்து வெளிப்பட்டிருக்க வார்த்தைகள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தேமுதிக எம்பி சீட்டு இல்லை அப்படின்னு அதிமுக கை வச்சது தான் இப்போ அரசியல் மிகப்பெரிய டாக் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவருக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அந்த வாக்குறுதி திமுக தற்போது காப்பாற்றிருக்கிறேன் சொல்லலாம். அந்த வகையில் திமுக கூட்டணி சார்பில் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் அதிகாரப்பூர்வமாக போட்டியிட போகிறார். அவர் இப்போ மார்ச் மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதம் நடக்கிற அந்த மாநில தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்து எம்பியாக போகிறார். டெல்லியில் மக்கள் நீதி மையத்தின் பிரதிநிதியாக கமலஹாசன் தடம் பதிக்க இருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.